விஜய் அவரோட பஞ்சாயத்தை பார்க்கறதுக்கே பெரும்பாடா இருக்கு. அவர் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பாடுபட்டுட்டு இருக்காரு. அவர் மனைவியை காப்பாத்துறதுக்கே பாடுபட்டுட்டு இருக்காரு. ஆனா இவங்க போய் ஒரு டேட்டாஸ் குடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இந்த ஏரியாவுல பூரா அவருக்கு பாதுகாப்பு இதா இருக்கு. நீங்க சேர்ந்தோம்னா நம்ம ஆட்சி அமைச்சிடலாம். கூட்டணி ஆட்சி. காங்கிரஸ் மந்திரி சபையில வந்துரும். கேரளால விஜய் சப்போர்ட் பண்ணிடுவாரு. பாண்டிச்சேரியில சப்போர்ட் பண்ணிடுவாரு. ஒரே கண்ணுல 3 மாங்கன்னு அங்க போய் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, அந்த குழப்பத்துல எரியிற தீயில எண்ணெய் ஊத்துற மாரி, அங்க போய் பார்த்துட்டு வந்து வெளியில பேசுறது. நாங்க தாவேக்காவோட பேசுறோம். திமுக அட்டாக் பண்ணி, எப்படியாவது இந்த கூட்டணியை கலைச்சிரணும்னு முயற்சி பண்ணாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும். நெறைய சீட் வேணும் அப்படின்னு நெறைய அதாவது போகாதவருக்கு வழி கேட்கிற மாதிரியான வேலையெல்லாம் பண்ணாங்க. திமுக தரப்பில் ரொம்ப தெளிவா கிளியர் கட்டா ஒரு விஷயத்த பண்ணாங்க. முதலமைச்சர் சொன்னாரு, "தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிங்கிற ஃபார்முலா எடுபடாது. அது ஃபெயிலியர். நாங்க குடுக்கவும் மாட்டோம். எங்க தலைமையில் ஆட்சி. எங்களோடு வரக்கூடிய தோழமைகளுக்கு நாங்க மரியாதையான ஒரு சீட்ஸ் குடுப்போம். நாங்க நட்போடு இருப்போம். நாங்க அதே நேரத்தில இறங்கி வேலை செய்வோம். ஜெயிக்க வைப்போம். இதுதான் எங்களுடைய ஃபார்முலா. வர்றவங்க வாங்கன்னு ஒரு கிளியர் கட்டா ஒரு ஷட்டர மூடுனாரு. அதற்கு பிறகு தான் அவங்க இறங்கி வந்தாங்க. இறங்கி வந்ததுக்கு பிறகு என்னாச்சுன்னா, திருப்பி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தையை பொறுத்தவரைக்கும் போன முறை அவங்களுக்கு 25 சீட் குடுத்தாங்க. இந்த முறை எல்லா கட்சிகளுமே அதிகமா கேட்கறாங்க. எப்பயுமே ஒரு கட்சி 5 வருஷத்துக்கு ஒருக்கா நாங்க வளர்ந்துருக்கிறோம். எங்களுக்கு அதிகமான சீட் குடுங்கன்னு கேட்கறது எல்லா கட்சிக்குமே ஒரு நார்மலான விஷயம் தான். அப்ப காங்கிரஸுமே எங்களுக்கு வந்து போன முறை 25 குடுத்தீங்க. இந்த முறை எனக்கு அதிகம் குடுங்கன்னு கேட்கறாங்க. அப்ப ஒரு 2 சீட் எக்ஸ்ட்ரா குடுப்போம். 3 சீட் எக்ஸ்ட்ரா குடுப்போம். வரக்கூடிய தாள்னா 27 சீட் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட். 27 சீட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் 25 தானே சொல்லியிருந்தாங்க. போன முறை 25 தான் குடுத்தாங்க. இப்ப 27 சீட் குடுக்குறாங்க. எல்லா கட்சிகளுக்கும் 1 சீட், 2 சீட் எக்ஸ்ட்ரா குடுக்க போறாங்க இந்த முறை. அப்ப 27 சீட்டு பிளஸ் ராஜ்யசபா சீட். ராஜ்யசபா சீட்ங்கிறது வந்து அடுத்த டேர்ம். இப்ப 4 பேர் வருது. இந்த 4 பேர்ல இல்ல. அடுத்த டேர்ம்ல காங்கிரஸ்க்கு ஒரு சீட் குடுப்போம். அப்படின்னா இல்ல அவங்க இதாவது இப்ப குடுங்கன்னு கேட்கறாங்க. அது என்ன முடிவு எடுக்க போறாங்கங்கிறது தெரியல. இது காங்கிரஸ் தரப்புல பேசி, இப்ப 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்து அநேகமாக ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. இப்ப திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளோடும் பேசிட்டாங்க. விசிக மட்டும் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி போறாங்க. அவங்களும் பேசி முடிச்சுட்டாங்கன்னா, கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சு, அவங்க அடுத்த கட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போயிருவாங்க.